ஃப்ரெண்ட்ஸ், பத்மினியை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் எல்லா வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பத்மினியை பற்றின தகவல்களை பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் நாட்டிய பெரொளி என்றாலே இன்று நம் நினைவுக்கு முதலில் வருவது நடிகை பத்மினி தான். அதை யாராலுமே மறக்கவும் முடியாது. நடிப்பு, நடனம், பரதநாட்டியம் என ரசிகர்களை தனது தனித்துவமான கலையால் கட்டி போட்டவர் தான் நடிகை பத்மினி. கதகளி, குச்சிப்புடி, பரதநாட்டியம், மோகினி ஆட்டம் போன்ற நடனக்கலைகளை முறையே பயின்று தேர்ந்தவர் தான் நடிகை பத்மினி. நடிப்பு, நடனம், பரதநாட்டியம் என ரசிகர்களை தனது தனித்துவமான கலையால் கட்டி போட்டவங்க தான் நடிகை பத்மினி. அதே மாதிரி இவரது சகோதரிகள் லலிதா, ராகினியும் புகழ்பெற்ற நாட்டிய நடிகைகள் தான். இவங்களை திருவாங்கூர் சகோதரிகள் அப்படின்னு சொல்லுவாங்களாம். தன்னோட 7 வயதிலேயே நாட்டிய அரங்கேற்ற முடித்த பத்மினி தனது 17 வயதில் கல்பனா என்ற இந்தி படத்தின் மூலம் சினிமா துறைக்குள்ளே வர்றாங்க. தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு என அனைத்து மொழிகளிலும் முன்னணி நடிகையாக இருந்தவங்க தான் நடிகை பத்மினி. சிவாஜி கணேசன், எம்ஜிஆர், ஜெமினி கணேசன் போன்ற முன்னணி நடிகர்களுடன் ஜோடி போட்ட பத்மினி 59 படங்கள் சிவாஜியுடன் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. சிவாஜி கணேசன், பத்மினி நடிப்பில் வெளியான தில்லானா மோகனாம்பாள் திரைப்படம் அப்போதைய சூப்பர் ஹிட் திரைப்படம். இன்றளவிலும் தில்லானா மோகனாம்பாள் பாடல்கள் மக்கள் மத்தியில் ரொம்பவே பிரபலமானதுங்க. 250 படங்களுக்கு மேல் நடித்த நடிகை பத்மினி தனது நடனத்திற்கும் நடிப்பிற்காகவும் பல விருதுகளை வாங்கியிருக்காங்க. ராமச்சந்திரன் என்ற மருத்துவரை திருமணம் செய்து கொண்ட பின் அமெரிக்காவில் செட்டில் ஆகிறாங்க பத்மினி. அங்கே நடனப்பள்ளி ஒன்றை நிறுவி முறைப்படி பரதநாட்டியம் பயிற்று இருக்காங்க பத்மினி. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பத்மினி அவங்களோட கணவர் ராமச்சந்திரனுக்கும் ஒரே மகன். அவரது பெயர் தான் பிரேமானந்த். மகனை வளர்ப்பதிலும் குடும்பத்தை பார்த்து கொள்வதிலும் கவனத்தை செலுத்தி வந்தவங்க தான் நாட்டிய பேரொளி பத்மினி. அதே மாதிரி கடைசியாக இவங்க பூவே பூச்சுடவா படத்தில் நடிகை நதியாவுக்கு பாட்டியாக நடிக்கிறாங்க. அதன் பிறகு இவங்க எந்த திரைப்படத்திலும் நடிக்கவே இல்லைங்க. 2006 மாரடைப்பு காரணமாக உயிரிழந்துடுறாங்க நடிகை பத்மினி. தற்போது நடிகை பத்மினியின் ஒரே மகன் புகைப்படம் இணையத்தில் வைரலாகி வருதுங்க. 1986 வெளிவந்த உதயம் 16 என்ற மலையாள படத்தில் நடித்த பத்மினியின் மகன் அதற்கு பிறகு எந்த படத்திலும் நடிக்கவே இல்லையாங்க. தன்னுடைய தாயைப் போலவே சினிமாவில் பெரிய அளவில் இடம் பிடிப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டுங்க ரசிகர்கள் மத்தியில். ஆனால் இருந்தாலும் அவர்னால் நீடிக்க முடியல. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள். நாட்டிய பேரொளி பத்மினி அப்படின்னு சொன்னாலே அவங்க நினைவுகள் தான் நம்ம மனசுக்கு வரும். சரிங்க, நாளைக்கு வேறொரு நடிகையை பற்றி பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.